கழுதை. அடுத்து கழுதை. கழுதை என்பது எதை குறிக்கிறது? தரிசனம். கழுதை என்பது எதை குறிக்கிறது? சுமக்கிற அனுபவம். கழுதை என்பது எதை குறிக்கிறது? பைபிள் சொல்றது கழுதை ஆண்டவனுடைய முன்னணையை அறியுமா. எப்படி? கழுதை ஆண்டவருடைய, நீங்களும் நானும் இயேசுநாதரை சுமக்கிற கழுதை. நம்ம சுமக்க பழக்கணும், சுமக்க பழகணும். இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி ஆயிட்டு, வேற மாதிரி ப்ரோ. எப்படி ஆயிட்டு இன்னைக்கு ஊழியங்கள்? எப்படி ஆயிட்டு இன்னைக்கு? வேற மாதிரி ஆயிட்டுங்க. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. சுமக்கிறதுக்கு என்ன இல்ல, விரும்புறது இல்ல, சுமக்கிறதுக்கு விரும்புற. இந்த சுமக்கக்கூடிய, இந்த பாரத்தை சுமக்கக்கூடிய இந்த அர்ப்பணிப்பை திருடுவது மீதியானியருடைய திட்டம். கவனிங்க, நீ இன்ஸ்டாவுக்கு கொடுக்கிற மரியாதையை இந்த பைபிள் கொடுக்குறீங்களான்னு பாருங்க. ஃபேஸ்புக்கு கொடுக்குற மரியாதையை இந்த பைபிள் கொடுக்குறீங்களான்னு பாருங்க. யூடியூபுக்கு கொடுக்குற மரியாதையை இந்த பைபிள் கொடுக்குறீங்களான்னு பாருங்க. இதுதான் நீங்க உங்களே நீங்க ஜட்ஜ் பண்ற விஷயம். நான் இன்ஸ்டாவுக்கு 4 மணி நேரம் கொடுத்து, நான் யூடியூபுக்கு 4 மணி நேரம் கொடுத்து, நான் ஃபேஸ்புக்கு 4 மணி நேரம் கொடுத்து, இந்த வேதத்துக்கு 1/2 மணி நேரம் நான் கொடுத்தா நான் பரிதபிக்கத்தக்கவனாய் மாறிவிடுவேன். நேரத்தை எடுப்பது, தேசத்தை கெடுப்பது, ஆடு மாடுகளை கெடுப்பது, ஆகாரத்தை கெடுப்பது, விளைச்சலை கெடுப்பது மீதியானியருடைய திட்டம். இந்த மீதியானியர் யாரு? உன் அருகில கூட இருப்பாங்க, உன் வீட்டாரா கூட இருப்பாங்க, உன் சொந்தக்காரனா கூட இருப்பான், உன்னுடைய ஒண்ணு விட்ட மாமனா இருப்பான், மச்சானா இருப்பான், கொழுந்தியா இருப்பான், கொழுந்தனாரா இருப்பான், யாரோ வேணாலும் இருக்கலாம். யாரோ ஒரு ஆளு உன்னுடைய நன்மையை கெடுப்பாங்க. ஏன்? நீங்க திறந்து கொடுத்திருக்கிறதுனால.